அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் ஐயா உளவு பார்த்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீண்ட நெடிய காலமாக நெருங்கி பழகியவன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. அதில் விருப்பமும் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது. எனவே இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் உளவு பார்த்ததாக சொல்வதும் தவறு, உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. அடுத்த கேள்வி. தனி மனிதனாக என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வேறு யாரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. இன்னைக்கு வேற ஒரு பாயிண்ட் அன்னைக்கு வச்சுட்டு இப்போ மீண்டும் இணைப்போ அல்லது இதெல்லாம் ஒருங்கிணைக்கோ வாய்ப்பே இல்லையா? அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அதற்கான விளக்கத்தை இப்பொழுது வழங்குவது என்பது சாத்தியமில்லாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் அடிப்படையிலும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார், சிறப்பாக பணியாற்றுகிறார்.